அந்த 7.5% இடஒதுக்கீடுன்னு சொல்லும்போது தான் எனக்கு இதை கேட்கணும்னு தோணுச்சு. அந்த இடஒதுக்கீடு மாணவர்கள் கலந்தாவை எப்படி அணுகணும்? 7.5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து உண்மையிலேயே தமிழக அரசுக்கு வந்து நம்ம மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். என்ன அப்படின்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து பெரிய ஏக்கம் இருக்கும். என்னுடைய பையன் வந்து மிகப்பெரிய கல்லூரியில் போய் படிச்சிட மாட்டானா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். அதை சால்வ் பண்ணுற மாதிரி நல்ல கல்லூரிகளில் போய் நம்ம அழகாக தேர்ந்தெடுத்து படிக்க முடியும். ஏன் அப்படின்னா 7.5 மாணவர்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமுமே இல்லாமல் நம்ம போய் அழகாக நல்ல கல்லூரியில் போய் நம்ம ஜாயின் பண்ணி வந்து படிச்சிட முடியும். ஸோ அந்த வகையில் இப்போ சாய்ராம் கல்லூரியை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 7.5% வரக்கூடிய மாணவர்களுக்கு வந்து நாங்கள் எந்த ஒரு கட்டணமே வந்து பண்ணுறதே இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் அதுக்கு உண்டான கட்டணத்தை கொடுத்துட்றாங்க. இது இல்லாமல் எங்கள் கல்வி குழுமத்தினுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 7.5 ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை அவங்களோட தரத்துக்கு இந்த பையனும் வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து நாங்கள் எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுத்து இந்த மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த மாணவர்களையும் இது பண்ணிடுறோம். இந்த 7.5 மாணவர்கள் வந்து ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் போடுறப்ப 2 விண்டோ இருக்கும். ஒன்று வந்து 7.5க்கு உண்டான விண்டோ ஒன்று இருக்கும். அதில் வந்து நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் எல்லாமே போடணும். அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்க்கு உண்டான சாய்ஸ் ஃபில்லிங்கும் இருக்கும். ஸோ இந்த 2 சாய்ஸ் ஃபில்லிங்குமே நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா ஒன்ஸ் அந்த 3 days வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. லாக் பண்ணதுக்கப்புறம் அவங்க வந்து டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் அப்போ நமக்கு வந்து 7.5ல் எனக்கு பிடிச்சிருக்க கல்லூரி இருக்குது அப்படின்னா நான் அதை எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தான் வந்து பிடிச்ச கல்லூரி வந்து இருக்குது அப்படின்னா அதை கூட நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதனால் 7.5 மாணவர்கள் கண்டிப்பாக 2 சாய்ஸையுமே நீங்கள் ஃபில் பண்ணணும். 7.5க்கும் நீங்கள் ஃபில் பண்ணணும், அதே போல் ஜென்ரல் கவுன்சிலிங்குமே ஃபில் பண்ணணும்.